ஹாய் மக்களே, நம்ம இயற்கை அழகை ரசிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சாலை பயணம் போகிறது ஒரு மிகச்சிறந்த இடம்னா மேற்கு தொடர்ச்சி மலை தான். தென்னிந்தியாவிலே பிரபலமான சுற்றுலாத்தலம்னா மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவார பகுதி தான். நீர்வீழ்ச்சி, சரணாலயம், வன சுற்றுலா என பசுமையான இடமும் இயற்கையான அழகும் ஒட்டுமொத்தமாக இருக்கும். அங்கே ரசிக்கலாம். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, கோவா, மராட்டியம், குஜராத் என 6 மாநிலங்கள் வழியாக மேற்கு தொடர்ச்சி மலையினோட இடம் இருக்குது. சாலை மார்க்கமும் போனோம்னா தொடர்ச்சி மலையை ரசிக்கலாம், அழகாக ரசிக்கலாம். புனேலேருந்து மகாபலேஸ்வர் வரை ஒரு சாலை பயணம். அங்கே நம்ம பார்க்க வேண்டிய இடம்னா சஹ்யாத்ரி மலை. அங்கே வளைஞ்சி நெளிஞ்சு அந்த சாலையில் போகிற ஒரு அனுபவம் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். மனசுக்கு நம்ம இதமாக இருக்கும். மகாபலேஸ்வரர் சந்தைன்னு ஒன்று இருக்குது. அங்கே அமைதியான இடம்னா வெண்ணா ஏரின்னு ஒரு ஏரி இருக்குது. இந்த மாதிரி நிறைய இடங்கள் அங்கே மகாபலேஸ்வரர் புனேயில் பார்க்கலாம். அடுத்தது மும்பையிலேருந்து கேரளா வரைக்கும் போகிற சாலை பயணம். அங்கே அடர்ந்த காடு, மலையடிவாரம், அந்த மாதிரி வசீகரமான கிராமம், கடல் அழகை ரசிக்கலாம். வரலாற்று தொடர்புடைய அந்த கோட்டைகள், நினைவு சின்னங்கள், பண்டைய கால கோவில்கள், நிறைய வழிநடுகளில் இயற்கையெல்லாம் ரசிச்சுக்கிட்டே அந்த சாலை பயணம் போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்தது மூணாறு. இங்கே மூணாறில் குளிர்ந்த, அதாவது குளிர்ச்சியாக இருக்கிற இடம், பசுமையான நிறைய நிலங்கள். அது நகர வாழ்க்கையிலேருந்து நம்ம விடுபட்டு இந்த ஒரு சந்தோஷத்தையும் ஒரு புத்துணர்ச்சி சுறுசுறுப்பையும் கொண்டு வர்றது வனவிலங்கு சரணாலயம்லாம் இருக்குது. பார்க்கவே அழகாக இருக்கும். அந்த மூணாறில் தேயிலை தோட்டம், அந்த பயணத்தை மறக்க முடியாத ஒரு சாலை பயணம்னா ஒரு சந்தோஷமாக இருக்கும். அடுத்து இந்த கொச்சியிலேருந்து வயநாடு, அங்கேருந்து கேரளா பசுமையான இடம். அங்கே நிலப்பரப்பு பார்த்திங்கன்னா பாதையில் அடர்ந்த காடு, தேயிலை தோட்டம், அழகிய நீர்வீழ்ச்சி, இயற்கை அழகை பார்த்திங்கன்னா அலங்கரித்த மாதிரி இருக்கும். பாரம்பரிய கேரளா கலாச்சாரம், கட்டிடக்கலையெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்கவே ரம்மியமாக இருக்கும். பண்டைய வரலாற்று அதை வர்ணிக்கிற மாதிரி ஒரு வீடுகள், அப்புறம் வனவிலங்கு சரணாலயம், வரலாற்று சிறப்பு மிக்க அந்த குகைகள்லாம் நிறையா இருக்கும். மாறுபட்ட சாலை பயணமாக அந்த ஒரு அனுபவத்தை கொடுக்கும். இயற்கை ஆர்வலர்களுக்கெல்லாம் இந்த இடம் சிறந்த இடமா இருக்கும். அடுத்தது பெங்களூர் முதல் ஊட்டி வரை. அந்த ஊட்டி வரை உள்ள இடம் பார்த்திங்கன்னா நீலகிரி மலை. அந்த நீலகிரி மலையில் தேயிலை தோட்டமும் பனி மூடிய மலை பார்க்குறதுக்கே கண்களுக்கு அப்படியே காட்சி அழகாக இருக்கும். வளைஞ்சு நெளிஞ்சு போகிற அந்த கொண்டை ஊசி அந்த சாலை பயணம்லாம் பார்த்திங்கன்னா மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். பள்ளத்தாக்கு காரில் பயணம் பண்ணிகிட்டே போகும்போது ரசிக்கிற அந்த அனுபவம் இருக்குது பாருங்கள். இன்னமும் திருப்பி நம்ம அந்த இடத்துக்கு போகணுங்கிற ஆசையை தூண்டும். அங்கங்கே பார்த்திங்கன்னா அந்த முனைப்பகுதியில் நின்று அந்த மலை வாசஸ்தலங்கள் நெருக்கமாக கடந்து போகிற அந்த மேகக்கூட்டம், அந்த காலையில் இந்த இனிமையான அந்த காலை வேளையில் பார்க்குறத அப்படியே பார்த்து ரசிக்கலாம். அங்கே நிறைய மூலிகை தாவரங்கள்லாம் கூட இருக்குது. பார்க்கவே அழகாக இருக்கும். இந்த சாலை பயணங்கள்லாம் நீங்களும் போய் பார்த்துட்டு வாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற அந்த காரில் பயணித்து போகிற அந்த சாலை பயணம்லாம் பார்க்கவே ஒரு ரம்மியமாக இருக்கும். பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் நிறைய இருக்குது. நம்ம ரசிச்சுக்கிட்டே போகலாம். ஜாலியாக நம்ம தனியாக ஒரு கார் எடுத்துகிட்டு அந்த ரோட்டில் வளைஞ்சி நெளிஞ்சு போகிற இடத்துலலாம் போய் அப்படியே பார்த்து ரசித்தோம்னா பார்க்கவே அழகாக இருக்கும். பார்க்கவே இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்துடலாமான்னு கூட தோணும். அந்த மாதிரி ரசிக்கிற மாதிரி இடங்கள்லாம் நிறைய இருக்குது. அந்த பண்டைய கால கோயிலெலாம் பாருங்கள், அந்த இடத்துலலாம் இருக்கிற பாருங்கள், அந்த நீலகிரி மலையில் கோயில்கள், அந்த மலைகள் பார்க்குறதுக்கே கண்களுக்கு அப்படியே அழகாக விருந்தாக இருக்கும். கேரளாவில் இந்த பசுமையான நிலப்பரப்பு பார்த்தாவே அடர்ந்த காடுகள் மாதிரி நிறைய காடுகள், அழகிய நீர்வீழ்ச்சி பார்க்கவே அழகாக அலங்கரிச்சிருப்பாங்க பாருங்கள். பார்க்கவே இன்னும் கொஞ்சம் பார்க்கலாமான்னு தோணும் நமக்கு. இந்த நீலகிரி மலையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பாதையில் பசுமையான தேயிலை தோட்டங்கள்லாம் இருக்கும், பனி மூடிய மலையெல்லாம் இருக்கும். கண்களுக்கு அப்படியே அழகாக பசுமையாக அந்த பார்க்குறதுக்கு என்ன சொல்கிறது, கண்கள் இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துட்ருக்கலாமான்னு எனக்கு தோணும். வளைஞ்சு நெளிஞ்சு செல்கிற அந்த கொண்டை ஊசி சாலை வழி பயணம்லாம் பார்த்திங்கன்னா மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்கு பார்த்திங்களா, அந்த பள்ளத்தாக்கில் காரில் போகிறது ரொம்ப ரசிக்கலாம். இந்த அளவுக்கு. நன்றி, வணக்கம்.